காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் குடவிழா கடந்த டிசம்பர் மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த குடமுழக்கு விழாவின் போது காஞ்சிபுரம் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையான தங்கத்தேரை உருவாக்க சங்கர மட அதிபதி விஜேந்திரர் சரஸ்வதி சுவாமிகளின் விருப்பத்தின் பேரில் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. அந்த அறக்கட்டளை சார்பில் தயாரிக்கப்பட்ட தங்கத்தேர் வெள்ளோட்டம் கடந்த டிசம்பர் மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் உற்சவம் நடைபெறும் நாளை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி அன்று ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளதாக விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுடன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தங்கத்தேர் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் ரத சப்தமி அன்று ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். ரத சப்தமி என்று ரத உற்சவம் நடைபெறுவது மிக சிறப்பானது என அவர் மேலும் கூறினார். சமயம் மற்றும் சமுதாய வளர்ச்சியிலே திருக்கோவில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கோவில்களிலேயும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதிலே காஞ்சிபுரத்திலே மேற்கு ராஜவீதியிலே வருஷத்திலே 80 நாட்களுக்கும் குறையாமல் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இதிலே ரதசப்தமி என்பதானது பொங்கல் போன்று நமக்கு முக்கியமான ஒரு திருநாள். இந்த ரதசப்தமி என்று திருமலா திருப்பதியிலே 7 வாகனங்களிலே ஒரே நாளிலே மலையப்ப சுவாமி வெங்கடாஜலபதி உற்சவம் நடைபெற்று வருகிறது. புதியதாக நம்முடைய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் தொடங்கி வைத்த அந்த தங்கரத திருப்பணியானது சமீபத்திலே அண்மையிலே நிறைவு பெற்று ஓரிக்கையிலிருந்து மணிமண்டபத்திலிருந்து ஏகாம்பரநாதர் கோவில் வரையிலே மிக விமர்சையாக அதனுடைய வெள்ளோட்டமானது நடைபெற்றது. இந்த தங்கரதத்திலே ஏகாம்பரநாதர் உடைய உற்சவமானது ரதசப்தமி என்று முதல் முறையாக ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி என்று சொல்லக்கூடிய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய ஏகாம்பரநாதருடைய அந்த முதலாக இந்த தங்கரதத்திலே ராஜவீதிகளிலே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய ராஜவீதிகளிலே இந்த உற்சவமானது நல்ல முறையிலே மக்கள் பக்தர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்துடன் சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே அந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடாகி இருக்கிறது. அதிலே பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ரதசப்தமி என்று நடைபெறக்கூடிய ரதோத்சவத்திலே அந்த சப்தமிக்கே பேரு ரதசப்தமி என்று பெயர். அதிலே அதற்கு பொருத்தமாக ரத உற்சவம் நடைபெற இருக்கிறது. அதிலே காஞ்சி மக்களும் கிராமப்புற மக்களும் அனைவரும் சேர்ந்து தரிசித்து இறைவனை தரிசித்து அந்த ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மனுடைய அருளோடு சீரும் சிறப்புமாக விளங்குவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.